வாழ்வின் வினாடிகளை வான்மேகமாக மாற்றி எண்ணங்களை சிறகாக விரித்து சிட்டுக்குருவி போல் சுற்றி கொண்டிருந்தேன். ஏய் பெண்ணே, எப்பொழுது உனது விழிகளில் என் விழி கலந்ததோ அன்றே காலம் கடுகு போல் சுருங்க சிறகுகள் மறைந்து சில நொடிகள் கிடைத்தாலும் உன் நினைவுகள் என்னை சிறைப்பிடிக்க இப்போது உன் இதயத்தின் சிறை கைதியாய் நான் காவல்காரன் இன்று உன்னால் கைதியாய் நிற்கிறேன். சிறை மீட்க வருவாயா? கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ராவணனின் சீத்தை பகுதி 6. இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று எப்போதும் போல் வாலிபால் பயிற்சி முடித்துவிட்டு திரும்ப வந்து கொண்டிருந்தேன். அந்த நினைவுகள் இப்போது நடந்தது போல் இருக்கிறது என்றவன் தன்னை மறந்து அந்த நினைவுகளில் மூழ்கினான். அந்த விளையாட்டு மைதானத்தில் நண்பர்கள் ஏதோ அவனை கிண்டல் பண்ண அவர்கள் பக்கம் திரும்பி பதில் சொல்லிக்கொண்டே வந்தவன் நகருங்க நகருங்க என குரல் கேட்க சட்டென்று நான் திரும்புவதற்குள் ஒரு ஸ்கூட்டி வண்டி என் மேல் மோதியது. நான் சற்று தடுமாறி கீழே விழ அதற்குள் அந்த வண்டியை ஓட்டிய பெண் வேகமாக வண்டியை கீழே போட்டுவிட்டு அவனிடம் ஓடி வந்தாள். அச்சோ, சாரி அண்ணா, ரொம்ப அடிபட்டுடுச்சா என கேட்டாள். விழுந்த கோபத்தில் அறிவிருக்கா என சொல்லிக்கொண்டே திரும்பி பார்த்தவன் அப்போதுதான் செடியில் பூத்த முல்லை மலர் போல் மென்மையான முகம், அந்த கண்களின் இமைகள் படபடக்க பயத்துடன் சாரி அண்ணா என்று சொல்லியதுதான் அவனுக்கு மிகவும் வலித்தது. சட்டென்று கோபம் வர கண்ணை என்ன பின்னாடியா வச்சிருக்க, ஹாரன் அடிக்க வேண்டியதுதானே என அவன் சத்தம் போட அதற்குள் அவள் எனக்கு பயத்தில் ஹாரன் அடிக்க தோன்றவில்லை, அதான் கத்தினேன் என்றாள். அதற்குள் சீதா அவனை உலுக்கி மாம்ஸ் இன்னும் பீட்சா காணோம் என சொல்ல அவளை திரும்பி முறைத்தவன் ஒருத்தன் எவ்வளோ ஃபீலிங்ல சொல்லிட்டு இருக்கேன், நீ சாப்பிட்றதுலேயே இரு என திட்டினான். அந்த நேரத்தில் சரியாக பீட்சா வர அங்கு வந்த காவேரி இது எதுக்குடா இப்போ வாங்கின, நான் சமையல் பண்றேன்னு சொன்னேன்ல என கேட்டபடி வந்தார். அதான் அத்தை நானும் சொன்னேன், ரவிதான் அம்மா சமையல் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணினா என அவள் தெரியாதவள் போல் சொல்ல காவேரி அம்மாள் அவனை முறைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டார். சரி ரவி, நீ சொல்லு, அப்புறம் என்ன ஆச்சு என பீட்சாவை வாயில் வைத்தபடி அவள் கேட்க ரவியோ அவளை கோபமாக பார்த்தான். சரி சரி சொல்லு என அவள் ஆர்வமாக கேட்டாள். உடனே அவன் முகம் மென்மையாக மாற மீண்டும் அந்த நினைவிற்குள் சென்றான். அதற்குள் அவளது தோழி அங்கு வந்தவள் என்னடி பண்ணி தொலைச்ச? அச்சோ சாரி சார், இப்பதான் இவள் முதல் முறை வண்டி ஓட்டி பழகிறா, அதான் கொஞ்சம் தடுமாறி விட்டாள் என அந்த முல்லை மலரின் சார்பாக பேசினாள். உடனே அந்த பெண் ஆமாம் ஆமாம் என தலையாட்டியவள் தெரியாம இடிச்சிட்டேன், நானும் நகருங்க நகருங்கன்னு சொன்னேன், ஆனா நீங்க அந்த பக்கம் பார்த்தே வந்தீங்களா, அதான் தடுமாறி விட்டேன் என திக்கி திணறி சொன்னாள். அவளது உதடு அசைவும் அவளது முகபாவனையும் பார்த்து கொண்டிருந்த ரவியால் அவள் சொன்னதை கவனிக்க முடியவில்லை. அதற்குள் அவனின் நண்பர்கள் அங்கு வந்துவிட டே மாப்ள என்னடா ஆச்சு என கேட்டவர்கள் அங்கு 2 பெண்கள் நின்று கொண்டிருக்க உடனே அவர்களுக்குள் உற்சாகம் தொற்றியது. ஹே, யார் இடிச்சது மாப்பிள்ள மேல? இதோ நாங்க இடிச்சிருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா, அழுது ஊரே கூட்டியிருப்பீங்க என ஒருவன் சத்தம் போட அதற்குள் மற்றவர்களும் ஆமாம், ஏதாவது ரொம்ப காயமாகியிருந்தா அவன் வீட்டுக்கு யார் பதில் சொல்றது என குரல் எழுப்பினான். அதற்குள் வண்டி ஓட்டி வந்த அந்த பெண் ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா, தெரியாம மோதிட்டேன், எங்க அண்ணாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான், நான் இனிமேல் இந்த வண்டியே ஓட்ட மாட்டேன் ப்ளீஸ் என கெஞ்ச அதற்குள் டே சும்மா இருங்கடா, பாவம் அந்த பொண்ணு ஏற்கனவே பயந்திருக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க கிளம்புங்கம்மா என நண்பர்களின் கிண்டலில் இருந்து காப்பாற்றி அவர்களை அனுப்பினான் ரவி. அவர்கள் நகர்ந்ததும் டே மாப்ள பொண்ணு சூப்பரா இருக்கு, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தா இப்படி கழட்டி விட்டுட்டியே என சொன்னவர்கள் சரி நீ கிளம்பு என சொல்லிவிட்டு அவர்களும் நகர்ந்தார்கள். ஆனால் ரவிக்கு காலில் நன்கு அடி, அவனால் இயல்பாக நடக்க முடியவில்லை. சாய்ந்து சாய்ந்து அவன் தனது வாகனம் அருகே வர அப்போது அந்த முல்லை மலரின் தோழி வேகமாக ஓடி வந்தவள் சார் சார், என்கிட்ட இப்போ இவ்வளோதான் பணம் இருக்கு, உங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு போல இருக்கு, நீங்க மருத்துவரை போய் பாருங்க என சில 100 ரூபாய் நோட்டுகளை நீட்டினாள். அவர்கள் பணம் கொடுத்ததும் அவனுக்கு கோபம் வர அவள் வராமல் தோழியிடம் பணம் கொடுத்து அனுப்பியது மேலும் அவனை எரிச்சல் படுத்தியது. அவன் அந்த பணத்தை வாங்காமல் ஏன் இத வண்டி இடிச்சவங்க கொண்டு வந்து தரமாட்டாங்களா என கோபமாக கேட்டான். சாரி அண்ணா, நீங்க திட்டுவீங்கன்னு நினைச்சு என ஒரு குரல் அவன் பின்புறம் இருந்து வந்தது.
திரும்பி பார்த்தவன் அந்த பெண் கண்களில் கண்ணீருடன் நின்று கொண்டிருக்க அவளையே அவன் பார்த்தான். மீண்டும் அவள் சாரி அண்ணா என சொல்ல, ஹே, முதல்ல இந்த அண்ணா சொல்றதை நிறுத்து என எரிச்சலாக சொன்னவன், உன் தோழி எப்படி சார்னு சொல்றா, அந்த மாதிரி சொல்ல மாட்டியா என சொன்னவன், இங்க வா என அவளை அழைத்தான். அவள் மெல்ல அருகில் வர அவளது முகத்தை மிகவும் அருகில் கண்டவன் தன்னையே மறந்தான். அவள் தனை குனிந்து நின்று கொண்டிருக்க அவனோ அவளை மேலிருந்து கீழாக முழுவதும் அளவெடுக்க அவளின் தோழி உஷாரானாள். சார், எங்களுக்கு நேரமாகுது என அவள் சொல்ல சட்டென்று சுய நினைவிற்கு வந்தவன், இந்த பணமெல்லாம் வேண்டாம், எனக்கு பெரிதாக அடி ஏதும் இல்லை, மேலும் தவறு என்னிடமும் இருக்கிறது, நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், என்ன படிக்கிறீங்க நீங்க, உங்கள் பெயர் என்ன என கேட்டான். உடனே அவள் +1 என சொல்லி முடிக்கும் முன் அவள் தோழி, ஓகே சார், ரொம்ப நன்றி, வாடி போகலாம் என அவளை இழுத்து கொண்டு சென்றாள். அவளும் அவனிடம் திரும்பி ரொம்ப நன்றி அண்ணா என மறுபடியும் சொல்ல, என்னது என அவன் அதட்ட, இல்லை இல்லை சார் என அவள் அவசர அவசரமாக மறுத்து சொல்ல, அந்த செயலை இப்போது நினைத்தாலும் அவனுக்கு சிரிப்பு வரும். ஹே, உங்க பெயர் என்ன அவன் கேட்க அதற்குள் அவள் தோழி அவளை இழுத்து சென்று விட்டாள். அந்த முகம் ரவியின் மனதில் அப்படியே பதிந்து போனது. அவனால் அந்த முகத்தை மறக்க முடியவில்லை. அறிவோ அவள் சிறு பெண் என உணர்த்தினாலும் மனமோ எந்த பெண்ணை கண்டாலும் அவளுடனே ஒப்பிட்டு பார்த்தது. அவன் மனதில் அழிக்க முடியாத பிம்பமாக அவள் பதிந்து போனாள். அந்த நினைவுகளில் அவன் மனம் லயித்து இருக்க, அச்சோ என்ன ரவி, பேர் கூட கேட்காம விட்டுட்ட என்றவள் 11ஆம் வகுப்புனா ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பாளே என்றாள் சீதா. ஆமாம் சீதா, ரெட்ட ஜட போட்டு வெளிகளுக்கு மையிட்டு இன்னும் அந்த முகம் என் மனதிலிருந்து அகலவில்லை என்றான். அப்புறம் நீ அந்த பெண்ணை பார்க்கவே இல்லையா ரவி என்றாள். இல்ல சீதா, நான் படித்து முடித்து பல இடங்களில் வேலை பார்த்த போதும் அவளை பார்க்கவில்லை. ஆனால் என்னவள் அவள்தான் என என் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது என்றான். என்னமாம் சொல்லற, அதெப்படி என கிண்டல் செய்தவள், அப்போ நீ எங்களோட அந்த ஷாப்பிங் மால்ல தான் அவளை பாத்தியா என்றாள். இல்ல, அதற்கு பிறகு நான் வேலை கிடைத்து சென்னை வந்த பிறகு 2 முறை பார்த்தேன். ஆனால் என்னால் அவளிடம் பேச முடியவில்லை. அவள் எங்கு இருக்கிறாள், பேர் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றான். அதெப்படி ரவி, இத்தனை வருஷத்தில் அவளிடமும் பல மாற்றம் வந்திருக்குமே, அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணுன்னு எப்படி சொல்ற என சீதா குறுக்கு கேள்வி கேட்க, ஹே அறிவு களஞ்சியம் என அவள் தலையில் தட்டியவன், மனதில் ஒருத்தியின் முகம் பதிந்து விட்டால் அவளின் சின்ன அசைவுகள் கூட நமக்கு மறக்காது. இப்பொழுதும் அவளை போல் 1000 பேர் கொண்டு வந்து நிற்க வைத்தாலும் என்னால் அவளை அடையாளம் சொல்ல முடியும். அவளது கண்களை வைத்தே நான் கண்டுபிடித்து விடுவேன் என சொல்லும் போதே அவன் குரல் மென்மையாக, அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ ரவி என சீதா மனநிறைவுடன் சொன்னாள். அவன் சிரித்துக்கொண்டே, நானும் தான் சீதா, நேற்று பார்த்தாய் அல்லவா, அவள் முகத்தில் எப்போதும் ஒரு மென்மை குடியிருக்கும் என்றான். சீதாவின் முகம் சட்டென்று சுருங்க தலை குனிந்தவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அவள் ஏதும் பேசாமல் இருப்பதை பார்த்ததும் ரவி அவள் முகத்தை நிமிர்த்த அவளது கண்ணீரை கண்டவன், என்னடா இப்போ எதுக்கு இந்த அழுக என பயந்து போய் கேட்டான். இல்ல ரவி, எனக்கு தாத்தா ஞாபகம் வந்துடுச்சு, அவரும் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவார், பெண்களை பார்த்தாலே ஒரு மென்மை இருக்கணும்னு என சொன்னவள் அவன் மடியில் படுத்து குலுங்கி குலுங்கி எழுதாள். எனக்கு அப்போ புரியல ரவி, ஆனா இப்ப புரியுது, அதுக்கு நான் கொடுத்த விலைதான் ரொம்ப ஜாஸ்தி என்றாள். அதற்குள் காவேரி அம்மாள் வந்துவிட பேச்சு திசை மாறியது. மறுநாள் ரவி நேரமாக அலுவலகம் சென்றுவிட கிளம்பி சாப்பிட வந்தவள், எங்க அத்தை, ரவிய காணோம் என்றாள். அவன் விடிகாலையிலே வேலை இருக்கிறது என்று கிளம்பி விட்டான், நீ சாப்பிடு என்றவர் அவளுக்கு தேவையானதை பரிமாறிவிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தார். மெதுவாக அவள் தலையை வருடியவர், என்னடா நேற்று அழுது கொண்டிருந்தாய், வீட்டு நினைப்பு வந்துவிட்டதா என அன்புடன் கேட்டார். சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு காவேரியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் கண்ணீர் தழும்ப ஆமாம் இல்லை என 2 விதமாகவும் தலையசைத்தாள். அத்தை, என் வீட்டுல நான் எப்படி இருப்பேனோ அதே போல்தான் இங்கும் இருக்கிறேன். என்ன பாட்டி ஞாபகமாக இருக்கிறது. நான் வந்த பிறகு அவர்களிடம் போனில் கூட பேசவில்லை, அதான் என சொன்னாள். இன்னும் கொஞ்ச நாள் தான் சீதா, அப்புறம் நீ நிரந்தரமாக இங்குதானே இருக்க போகிறாய், அப்போது உன் பாட்டியையும் அழைத்து வந்து விடலாம் என சொல்ல அவர் சொல்வதின் முழு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளாமல் தலையை மட்டும் ஆட்டினாள் சீதா. இது அவளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடப் போகிறது என்பதை அவள் அறியவில்லை. அதற்குள் மணி 9 ஆகிவிட, அச்சோ நேரமாச்சு என அவசரமாக கிளம்பி அலுவலகம் வந்து சேர்ந்தாள். உள்ளே நுழைந்ததும் ரக்ஷித்தின் அறையை பார்த்தவள் அவன் ஏதோ தீவிரமாக குறிப்பிடுத்துக் கொண்டிருந்தான். பட்டாபி ஒரு கிளையண்டிடம் வழக்கு சம்பந்தமான விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தான். சீதாவை பார்த்ததும்
நேற்று வழக்கு தீர்ப்பு சம்பந்தமான நகல்கள் இதில் இருக்கிறது. இவை அனைத்தையும் பத்திரமாக கோப்புகளில் வைத்து அந்த பீரோவில் வைத்துவிடு என சொல்லிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான். சற்று மறந்திருந்த அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட நினைவுகள் அவள் படிக்கும்போது மீண்டும் நினைவிற்கு வர வேகமாக எழுந்து அறைக்குள்ளே சென்றவள் செல்லும் அவசரத்தில் கதவை தட்ட மறந்து சட்டென திறந்துவிட ரக்ஷித் வேலையில் கவனமாக இருந்ததால் அவள் வந்ததை கவனிக்கவில்லை. உள்ளே வந்தவள் அவன் முன் அமர்ந்தாள். அவன் தன்னை கவனிக்காமல் அவன் வேலையை பார்த்து கொண்டிருக்க ஏற்கனவே அவன் மேல் கோபத்தில் இருந்தவள் இப்போது அது மேலும் அதிகமாக என அவள் சத்தம் எழுப்ப முகத்தை சுளித்தபடி நிமிர்ந்து பார்த்தவன் அவள் எதிரில் அமர்ந்திருப்பதை பார்த்தான். ஹே, அறிவிருக்கா உனக்கு? உள்ள வரும்போது அனுமதி கேட்டு வரமாட்டாயா? நீ எல்லாம் எதற்கு படித்தாய்? மரியாதை என்பதை தெரியாதா என வேகமாக கேட்டான். இதை சீதா எதிர்பார்க்கவில்லை. அவள்தான் அவனுடன் சண்டை போட வேண்டும் என நினைத்து வந்தாள். இப்போது இவன் திட்டிக் கொண்டு இருக்கிறான். அவளுக்கு கோபம் சுறுசுறுவென வர மரியாதை பத்தி நீங்களொன்னும் எனக்கு கற்றுத்தர வேண்டாம் என கோபமாக சொன்னாள். அதென்ன, நான் வேலைக்கு வந்த சேர்ந்த அன்றும் அதைத்தான் சொன்னீர்கள், இன்றும் அப்படித்தான் சொல்கிறீர்கள். மரியாதை என்பது நீங்கள் மட்டும்தான் குத்தகைக்கு எடுத்தது போலவும் நாங்க எல்லாம் அதை பற்றி அறியாதவர்கள் போலவும் பேசுகிறீர்கள். ஆமாம், உங்களை பொறுத்தவரை எல்லாமே பணத்தினால்தான் மதிப்பிடப்படுகிறது என நக்கலாக சொன்னவள், உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நேற்று முழுவதும் காத்திருந்தேன். நீங்கள் வரவில்லை. இன்று உங்களை பார்த்ததும் உடனே உள்ளே வந்துவிட்டேன். இது தவறா என அந்த கோபத்திலும் தான் உள்ளே வந்த காரணத்தை அவனிடம் சொன்னாள். இங்கு பார், நீ என்னிடம் ஜூனியராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய். என்னை கேள்வி கேட்கும் அதிகாரம் உனக்கு இல்லை. இதற்குத்தான் அரைகுறையெல்லாம் ஜூனியரா சேர்த்துக் கொள்வதே இல்லை. உனக்கு சட்டத்தை பத்தி என்ன தெரியும் என அவன் கோபத்தில் கேட்க, ரொம்ப படித்து இருக்கிறீர்கள் என்ற ஆணவத்தில் ஆடாதீர்கள். கேவலம் பணத்திற்கு விலை போகும் மனிதர்தானே நீங்கள். ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. உங்களை போன்ற ஆட்களினால்தான் நீதி தேவதை கண்ணை கட்டி கொண்டு இருக்கிறாள். பணம்தானே அநியாயத்தையும் நியாயமாக மாற்றுகிறது. பணம் கொடுத்தால் பின்லேடனும் உங்கள் ஃப்ரெண்டாகி விடுவான் என அவள் வில்லில் இருந்து வரும் அம்பு போல் மனதிலுள்ள கோபம் எல்லாம் வார்த்தையாக கொட்டியது. ரக்ஷித் கண்கள் சிவக்க நரம்புகள் புடைக்க வேகமாக எழுந்தவன் ஏய் என கர்ஜித்தவன், யாரிடம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? சிறு பெண் என்று பார்க்கிறேன், இல்லை என்றால் உன்னை என பல்லை கடித்தவன், பணம் உனக்கு கேவலமா? இந்த பணம் இல்லாம இன்னைக்கு எத்தனை பேர் தனது பசி, பட்டினி, கனவுகள், சுகம், சொந்தம் அனைத்தையும் இழந்து நிற்கிறாங்க தெரியுமா? பணம் இல்லாதவன் இக்காலத்துல பிணத்திற்கு சமம். உனக்கு தெரியுமா? திருடுவது, கொள்ளையடிப்பது, இப்படி பணம் வந்தால் அது குற்றம். உழைப்பிற்கு வாங்கும் ஊதியம் எப்படி தவறாகும்? உனக்கு எங்கே இது எல்லாம் தெரிய போகிறது? உன் தந்தை சம்பாதித்து கொடுத்து அந்த சுகத்தில் வளர்ந்ததால் பணம் கேவலம் என்கிறாய். ஆனால் என்னால் என சொன்னவன் சட்டென்று நிறுத்தி, உன்னிடம் போய் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பார் என அலட்சியமாக சொல்லிவிட்டு, முதலில் இந்த இடத்தை விட்டு வெளியே செல் என அழுத்தமாக அதிகாரமாக சொன்னான். அவன் பேசியதில் ஓரளவு புரிந்தாலும் இவன் இந்த அளவு கோபப்படுகிறானே, நாம் என்ன கேட்டுவிட்டோம் என அந்த நேரத்திலும் அவளது மூளை யோசித்தது. சத்தத்தை கேட்டு உள்ளே வந்த பட்டாபி ரக்ஷித்தை பார்த்து நிலைமை புரிந்து கொண்டான். சீதா, நீ வா என அவளை இழுத்துக்கொண்டு சென்றான். என்ன சீதா, உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி அவரிடம் தானா சென்று திட்டு வாங்கிக்கிற? அவர் இப்படி கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஏன் சீதா இப்படி பண்ற என அக்கறையுடன் கேட்டான் பட்டாபி. சீதாவோ, எனக்கே ஒன்னும் புரியல பட்டாபி. உள்ளே கோபமாக சென்றது நான், ஆனா என்ன பேச விடாம அவரு கோபமா பேசி என்ன வாயெடுக்க வச்சுட்டாரு. அவர் இந்த அளவு கோபப்படுமாறு நான் எதுவுமே பேசல. பணத்திற்காக தவறுக்கு துணை போகலாமா என்றுதானே கேட்டேன். அதற்கு எதற்கு இவர் இவ்வளவு வார்த்தை பேசினார்? எனக்கே குழப்பமாக இருக்கிறது என்றாள். அவன் சிரித்துக்கொண்டே, அதான் ரக்ஷித் சார், இதுதான் அவரது வெற்றியின் ரகசியம். இதற்கே இப்படின்னா சில நேரம் நீதிபதியே குழம்பிடுவாரு. இப்போதுதானே ஆரம்பிச்சிருக்க, இனி போக போக புரிஞ்சுக்குவ. முதலில் அவரை கவனி, பின் உனது சந்தேகங்களை கேள் என புத்துமதி சொன்னான். உள்ளே ரக்ஷித்திற்கோ அவன் படபடப்பு குறைய சில மணி நேரங்கள் ஆனது. சிறிது நேரம் யோசித்தவன் பின்னர் அலைபேசி எடுத்து எண்ணெய் அழுத்தியவன், நாதன், இன்னைக்கு ஹோட்டல் சோலா போகணும், வந்துடு என கூறிவிட்டு அலைபேசியை அணைத்தான். அன்று முழுவதும் அவனும் அறையை விட்டு வெளியே வரவில்லை. சீதாவும் உள்ளே செல்லவில்லை. தன் அறைக்கு யாரும் வரக்கூடாது என்று மணியிடம் சொல்லிவிட்டான் ரக்ஷித். வேலை முடிந்து அனைவரும் கிளம்பிய பிறகே அவன் கிளம்பினான். மறுநாள் அலுவலகம் வந்தவன் சீதாவின் இடம் காலியாக இருக்க ஏனோ அவன் முகம் சுருங்க உள்ளே சென்றவன் 10 நிமிடம் பொறுத்து பட்டாபியை அழைத்து, சீதா இன்று விடுப்பா என கேட்டான். அவனும், இல்ல சார், இப்பதான் போன் பண்ணாங்க, டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்களாம், சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னாங்க என்றான்.
சட்டென்று ஒரு நிம்மதி தோன்ற, சரி சரி, இனி இப்படி தாமதமாகாமல் நேரமே வர சொல்லுங்க என வேகமாக சொல்லிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான். பின்னர் அந்த ஒரு வாரம் ரக்ஷித்துடன் நீதிமன்றம் சீதா சென்றாலும் அவளும் எதுவும் பேசவில்லை, ரக்ஷித்தும் பேசவில்லை. இடையில் ஒரு முறை ஊருக்கு செல்ல அவள் விடுப்பு கேட்க அவன் சந்தேகமாக பார்க்க, பின்னர் ரவி ரக்ஷித்திற்கு போன் பண்ணி சொன்ன பிறகே அவன் அனுமதித்தான். நாட்கள் ஓடின. பார் கவுன்சில் மெம்பராக அவள் பெயரையும் பதிவு செய்தான் ரக்ஷித். நீதிமன்றத்தில் நடப்பதை கவனிப்பது மட்டுமே அவளது வேலையாக இருந்தது. அமைதியாக இருந்து கவனித்தாள். ரக்ஷித்தின் இன்னொரு முகத்தையும் அறிந்து கொண்டாள் சீதா. ரவியின் நிலைமையோ ஆரம்ப நிலையிலேயே இருந்தது. தேவியை சந்தித்த சிறிது நாட்களில் அவனுக்கு வேறு இடத்தில் பணிமாற்றம் கிடைக்க அங்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. மேலும் அவன் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வேறு அவனை வேறு சிந்தனைக்கு விடவில்லை. ஊருக்கு சென்று பாட்டி, அம்மா, அப்பாவை அடிக்கடி பார்த்து வந்தாள் சீதா. அவள் பழைய சீதாவாக மாறவில்லை என்றாலும் பொறுப்புள்ள பெண்ணாக மாறி இருப்பது தனத்திற்கு மகிழ்ச்சியே. இடையிடையில் தனம் வாக்கியம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நீதிபதியாக இவள் மாற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்படியாக காலம் சென்று கொண்டிருக்க எந்த பாதையும் ஒரே நேர்கோட்டில் செல்வதில்லையே. வளைவு திருப்பங்கள் வரத்தானே செய்யும். சில இடங்களில் பள்ளங்கள் கூட வரும். அதை முன்பே உணர்ந்தவன் சுதாரித்துக் கொள்கிறான். உணராதவன் விதியின் பிடியில் சிக்கிக் கொள்கிறான். அன்று விடுமுறை நாள். ரவியும் ஊருக்கு வரவில்லை. அத்தையுடன் வெளியே செல்லலாம் என திட்டம் போட்டு வைத்திருந்தாள் சீதா. அப்போது பட்டாபியிடம் இருந்து அலைபேசி அழைப்பு வர எடுத்து பேசியவள், ரக்ஷித் அவளை இன்று அலுவலகம் வர சொன்னார் என அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, ஏன் பட்டாபி, அந்த பிதாமகன் எதுக்கடா இப்படி ஓவர் கடமை உணர்ச்சியோட இருக்கான்? லீவு நாள் கூட வேலை பார்க்கணுமா? இவன் கிட்ட வேலை செய்யறதுக்கு பதிலா ஒரு ரோபோ கூட வேலை செய்யலாம். நீ வேணும்னா பாரு, கொஞ்ச நாள்ல வேலை வேலைன்னு பைத்தியம் பிடிச்சு அலைய போறான். நமக்குன்னு வந்து சேருது பாரு. சரிடா, சொல்லு, எத்தனை மணிக்கு வரணும்? சரியான நேரத்தை சொல்லு. இல்லைன்னா 5 நிமிஷம் தாமதமா வந்தா கூட உள்ள கூப்பிட்டு அரை மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவான் என அவள் சலித்து கொண்டு சென்றாள். நீ கிளம்பி வீட்டுல இரு சீதா, நாங்கள் வந்து உன்னை அழைத்து செல்கிறோம் என ஒரு கடினமான குரல் கேட்டது. டே பட்டாபி, அப்படியே அந்த பிதாமகன் மாதிரியே பேசுறடா, சூப்பர். அப்படியே அவர் எப்போது பேசுவாரோ அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பானே என சொல்ல, சீதா என பட்டாபி குரல் கொடுக்க, அட அதான்டா. அச்சோ, உன்னை வேறடா சொல்லிட்டனா? அட அதான் பட்டாபி, மரியாதை என்பதே தெரியாதான்னு கேட்பாரே, அந்த டயலாக் சொல்ற என சொல்லி அவள் சிரிக்க, நேரில் வந்து சொல்கிறேன், நீ கிளம்பி இரு என எதிர்ப்புறத்தில் இருந்து பதில் வர அவளுக்கு சட்டென்று சந்தேகம் வர, பட்டாபி பட்டாபி என அவள் இருமுறை அழைத்தாள். சொல்லு சீதா என பட்டாபி பதில் சொல்ல, இப்போது பேசினது நீதானே? யாரோ நம்ம பேச்ச ஒட்டு கேட்கிற மாதிரி இருக்குடா. அதுவும் இப்போ பேசினது அப்படியே நம்ம பிதாமகன் மாதிரியே இருக்கு என மெதுவாக ரகசியமாக சொல்வது போல் சொன்னாள். பிதாமகன் மாதிரி இல்ல, நான் ரக்ஷித் தான் பேசுறேன். கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கு. அத பட்டாபி சொல்றதுக்கு முன்னால எப்பவும் போல அவசர கொடுக்கையா உன் வாழ்த்தனத்தை காட்டிட்ட. உன்னிடம் பேச நேரம் இல்ல, நீ கிளம்பியிரு, நான் வரேன் என கூறிவிட்டு போனை அணைத்தான் ரக்ஷித். அப்படியே சிலையாக அவள் நிற்க, அங்கு வந்த காவேரி என்னாச்சு சீதா என கேட்க, ஒன்றுமில்லை அத்தை என தடுமாறியவள், கொஞ்சம் வேலை இருக்காம், சீனியர் போன் பண்ணினார், நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி காத்திருந்தாள். ரக்ஷித் வந்ததும் காவேரி அம்மாள் அவனை உள்ளே அழைக்க, அவசர வேலை இருப்பதால் வேறு ஒரு நாள் வருகிறேன் என்றவன் அவளை அழைத்து கொண்டு சென்றான். கார்ல ஏறியவள் வாயை திறக்கவே இல்லை. கார் ஒரு பெரிய வணிக வளாகத்தின் முன் நின்றது. காரில் இருந்து இறங்கிய சீதா வாய்ப்பிழந்து நின்றாள். 3 மாடி கட்டிடம். வெளிப்புறம் மாடல் அழகான இரு கைகளை நீட்டிக்கொண்டு இருப்பது போல, உள்ளே பல அடைக்கலமாக ஒண்டி இருப்பது போல் இருக்க, அன்னை இலவச சட்ட ஆலோசனை மையம் என ஒரு பலகை முன்னே தொங்கிக் கொண்டிருந்தது. எதுக்குடா பட்டாபி இங்க வந்திருக்கோம்? யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம சார் வரமாட்டாரே. பணம், காசு, துட்டு, மணி மணி அப்படித்தானே சொல்வார். இலவசங்கிறது மறந்தும் இவர் வாயில வராதே என அவள் சலசலத்து கொண்டே வர, கொஞ்சம் சும்மா இரு சீதா என பட்டாபி அவளை அடக்கினான். உள்ளே வந்தவன், நாளை மறுநாள் இந்த கட்டடம் திறக்கப்படுகிறது. ஒரு பெரிய விஐபி வர்றாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீங்க செய்யணும். அதுக்காகத்தான் உங்களை இன்னைக்கு வர சொன்னேன் என சொன்னான் ரக்ஷித். ஓ, இப்ப வக்கீல் தொழிலோடு இந்த தொழிலையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? ஆமாம், இப்போ இதுக்கும் நல்ல காசுதான் என சொன்னவள், அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் நம்ம பண்றோம், மற்றதையெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்களா சார் என கேட்டாள். அவளை முறைத்து பார்த்தவன், எதையும் முழுசா கேட்க மாட்டையா? இந்த கட்டடமே நம்முடையதுதான், எல்லாமே நம்ம தான் செய்யறோம் என்றான். என்னது? அதிர்ந்தவள்,
நீங்க இலவச சட்ட உதவி செய்றீங்களா என வாய்விட்டு சொல்லிவிட அவன் அவளை திரும்பி பார்த்தான். அதற்குள் பட்டாபி அவளின் வாயை பொத்தி கொஞ்ச நேரம் சும்மா இரு சீதா என சொல்ல, அச்சோ பட்டாபி, என்ன இது, சாத்தா வேதம் ஓதுதா, என்னால நம்பவே முடியல என அவள் மேலும் அதை தொடர, உன்னை திருத்த முடியாது, என்னமோ பேசி சார்கிட்ட திட்டு வாங்கிக்கோ என சொல்லிவிட்டு பட்டாபி நகர்ந்தான். இந்த திறப்பு விழாவிற்கு வரப்போறவங்க எனக்கு மிக மிக வேண்டிய நபர், என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருந்தவங்க, அதனால ஏற்பாடு எல்லாம் பலமா இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு இப்படி வளவளன்னு பேசினா பிடிக்காது என சீதாவை பார்த்து சொன்னவன் அவங்க ஒரு நீதிபதி, அதனால அதற்கு ஏத்த மாதிரி ஏற்பாடு செய்யுங்க என ஆர்டர் போட்டான். யாராக இருக்கும் பட்டாபி, இவர் ஓவர் பில்டப் கொடுக்கிறாரே, அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற அந்த விஐபி என யோசித்தவள், இன்னும் 2 நாட்கள் தானே, தெரிஞ்சுவிடும் பிதாமகன் குரு எப்படி இருப்பார், சிரித்துக்கொண்டே பிந்து குழியாதான் இருப்பார் என அவள் மனதில் நினைத்ததை தெரியாமல் சத்தமாக சொல்லிவிட, திரும்பி பார்த்த ரக்ஷித், என்ன சொன்ன என புரியாமல் கேட்டான். இல்ல சார், எல்லாமே சூப்பரா பண்ணிடுறோம் சார் என்றாள். அருகில் வந்த பட்டாபி, ஏன் சீதா, அந்த விஐபி யாரா இருக்கும் என கேட்க, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள் அவள். விடிகாலை பொழுது கதிரவன் மெல்ல தன் சிறகினை விரிக்க, இங்க ஒரு மலர் மயிலாக மாறி இளநீல பச்சை வண்ணத்தில் சுடிதார் அணிந்து ஒயிலாக நடந்து வர பார்த்த காவேரி அத்தையோ திகைத்து போய் நின்றார். அவர் அருகில் வந்தவள், எப்படி அத்தை இருக்கிறது என சிறு குழந்தை போல் சுற்றி காட்ட, அவரோ, உனக்கென்னடி ராஜாத்தி, என் மருமகள் எப்பவும் அழகுதான் என நெட்டி முறித்தவர், இவ்வளவு சீக்கிரம் போகணுமா சீதா, வெளியே ஒரே குளிராயிருக்கே என கவலையாக கேட்டார். ஆமாம் அத்தை, சார் சீக்கிரம் வர சொன்னார், தாமதமாக சென்றால் அந்த பிதாமகன் வேறு பினாத்த ஆரம்பிச்சிடுவார் என அந்த நேரத்திலும் ரக்ஷித்தை பற்றி குறை சொல்லிக் கொண்டே கிளம்பினாள். நீ எப்படி செல்வாய் சீதா, நான் வேண்டுமானால் கூட வரட்டுமா என காவேரி சொல்லும் போதே, சார் கார் அனுப்புகிறேன் என்று சொன்னார் அத்தை, இதோ வந்துடுச்சு என்றவள், நான் வர நேரமாகும், எனக்காக காத்திருக்க வேண்டாம் அத்தை, இந்த கார்லயே வந்துடுறேன் அவரிடம் சொல்லிக்கொண்டே காரில் ஏறினாள். அவள் செல்வதை பார்த்து கொண்டு இருந்த காவேரி, முன்பு இருந்த நிலைக்கு இப்போது ரொம்பவும் மாறிவிட்டாள் என மனதில் நினைத்து நிம்மதியடைந்தார். காரில் செல்லும் போது 2 நாட்களாக பார்த்து பார்த்து எல்லா வேலைகளையும் சீதாவும் பட்டாபியும் செய்ய ரக்ஷித்தும் அவ்வப்போது வந்து பார்த்து கொண்டான். அப்போது நடந்த வாக்குவாதங்கள் சீதாவிற்கு இப்போது நினைத்த போதும் சிரிப்பு வந்தது. பல நேரங்களில் ரக்ஷித்தின் ரசனையும் சீதாவின் ரசனையும் ஒத்துவராமல் ஒரே சண்டையாக இருக்கும். இடையில் மாட்டிக்கொண்டு பட்டாபிதான் படாதபாடு படுவான். அதில் முதல் தளம் மட்டும் அன்னை இலவச சட்ட ஆலோசனை மையம் இருக்க, மற்ற 2 தளமும் வணிக வளாகங்கள் கட்டப்பட்டு இருந்தன. முதல் தளத்தில் தான் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஒரு சமயம் உணவு இடைவேளையில் அனைவரும் சென்றுவிட சீதாவும் பட்டாபியும் மட்டுமே இருந்தனர். அப்போது சீதா, ஏன் பட்டாபி, இந்த இடம்தான் அந்த மாறன் கேஸ்ல நம்ம சார் ஜெயிச்ச, அப்படி சொல்ல முடியாது, நியாயத்தை வித்து கூலியா வாங்கியதா என கேட்டாள். ஆமாம் சீதா, அதே இடம்தான், ஆனால் அதை நம்ம சார் பொது காரியத்திற்கு தானே பயன்படுத்துகிறார், அவர் நினைத்தால் சொந்தமாக இங்கு பெரிய வணிக வளாகமே கட்டலாம், ஆனால் அவர் அதுபோல் செய்யவில்லை, இலவசமாக மக்களுக்கு சேவைதானே செய்கிறார், அவரை குறை சொல்லாதே சீதா என்றான் பட்டாபி. ஆமா, இவர் பெரிய ராபின்ஹுட், கொள்ளையடிச்சு மத்தவங்களுக்கு தானம் செய்யறாராம். ஏன் பட்டாபி, நீயும் இப்படி ஏமாந்து போற, அன்னை தெரசாவும் தான் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அவங்க அநியாயம் செஞ்சா சம்பாதிச்சாங்க, ஒருவர் காரி உமிழ்ந்த போது கூட துடைத்து கொண்டு எனக்கு கொடுத்த சன்மானம் இது, இப்போது ஆதரவற்றோர்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுங்கள் என்றல்லவா கேட்டார், அதற்கு பெயர் சமூக சேவை, இவர் செய்யறதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை என அவள் கோபமாக சொன்னாள். நீயே பார், இன்னும் 2 தளங்கள் எல்லாம் அதிக வாடகைக்கு விட்டு இவர் பணம் சம்பாதிப்பார் என்றாள். பட்டாபி எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஏன் பட்டாபி அப்படி பார்க்கிறாய் என கேட்க, அவன் ஒன்றும் இல்லை என தலையசைத்தவன், நீ இன்னும் சாரை பத்தி புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாய். அவரை பத்தி என்ன தெரியும் உனக்கு, அவர் எப்படிப்பட்டவர் என தெரியுமா என அவன் கேட்க, எல்லாம் எனக்கு தெரியும் பட்டாபி, பணத்துக்காக எதுவும் செய்யும் ஒரு மனிதர், எப்போது பார்த்தாலும் கடுகடுவென்று முகத்தை வைத்துக்கொண்டு சிரிப்பு என்ன விலை என்று கேட்பார், மற்றபடி குறை சொல்லுவது போல் எதுவுமில்லை என்றவள், உனக்கு இது தப்பாவே தெரியலையா என கேட்டாள். அவரை பற்றி தெரியாமல் பேசுகிறாய் சீதா, அவர் என அவன் ஆரம்பிக்க, உங்களை வேலை செய்ய அனுப்பினா இங்க அரட்டை அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க, இங்க தோரணை எல்லாம் யார் கட்டுறது, உங்க வீட்டுல இருந்து யாராவது வருவாங்களா என வேகமாக கேட்டுக்கொண்டே ரக்ஷித் உள்ளே வர, வந்துட்டாருப்பா பிதாமாக, கொஞ்சம் ஃப்ரீயா பேசிட்டு இருக்க கூடாதே, மூக்கு வேர்த்திருமே என அவள் முனக, இதோ இப்ப முடிச்சிடுறோம் சார் என்றான் பட்டாபி. இங்க பாரு சீதா, நாளைக்கு சித்தி வரும்போது இப்படி டேபிள் மேல எல்லாம் ஏறி உட்காரக்கூடாது,
அவங்களுக்கு அது பிடிக்காது. உன்னோட சேட்டையெல்லாம் நாளை ஒரு நாள் மூட்டை கட்டிவை. அவங்க எனக்கு குரு, என்மேல் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். உன் துடுக்குத்தனத்தால் ஏதாவது மரியாதை குறைவாக நடந்தால் அப்புறம் நடப்பதே வேறு என அவன் மிரட்டினான். அவள் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல், என்னது சித்தியா என இழுத்தவள், சார் நீங்க விஐபி ஒரு நீதிபதி என்று தானே சொன்னீங்க, இப்போ சித்தேன்னு சொல்றீங்க, சித்திக்கா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் என கேட்க அவளை முறைத்தவன், அந்த நீதிபதி தான் என் சித்தி. சரி சரி, நீ வேலையும் செய்ய மாட்டாய், மற்றவர்களையும் வேலை செய்ய விட மாட்ட, போ போய் வேலையை பார் என சொல்லிவிட்டு நகர்ந்தவன், ஆமாம் எப்ப பார்த்தாலும் இந்த அதட்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என முனகிக்கொண்டே அவள் நகர பட்டாபி அவளை இழுத்து சென்றான். அதை நினைக்கும் போது காரில் இருந்தவளுக்கு தானாக சிரிப்பு வர அதற்குள் அவள் இறங்கும் இடமும் வந்தது. காரில் இருந்து இறங்கியவள், அங்கு பெரிய மனிதர்கள் என்று யாரும் இல்லை. மாணவர்கள் கூட்டம் கொஞ்சம், பின்னர் நீதிமன்றத்தில் பார்த்த வக்கீல்கள் முகமாக இருந்தது. நல்லவேளை இன்னும் யாரும் வரவில்லை என நினைத்து கொண்டே வேகமாக உள்ளே சென்றாள். அந்த அறையில் அப்போதுதான் ரக்ஷித் தனது சிகையை சரி செய்து கொண்டு இருந்தான். வேகமாக உள்ளே நுழைந்த சீதா அப்படியே திகைத்து நிற்க, கண்ணாடியின் வெளியே அவளை பார்த்தவன் வேகமாக திரும்ப, வண்ணமயில் தோகை விரித்து நிற்பது போல் சீதா நிற்க, சர்வாணி உடையில் கம்பீரமாக ரக்ஷித் நிற்க, இருவருமே ஒருவரையொருவர் பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தனர். முதலில் அவனை பட்டு வேட்டியில் பார்த்தபோது என்ன உணர்வு தோன்றியதோ அதே போன்றே இன்றும் இந்த உடையில் பார்த்ததும் அவள் மனம் சற்று தடுமாற, அவனோ அப்படியே இமைகளை இமைக்க மறந்து அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். அதற்குள் பட்டாபி சார் என அழைத்து கொண்டே உள்ளே வர, சட்டென்று இருவரும் தன் நிலைக்கு திரும்பினர். உடனே ரக்ஷித், என்ன பட்டாபி, என்ன வேண்டும் என கேட்க, உங்களை வெளியே கூப்பிடுறாங்க சார் என்றான். சீதாவோ தன் நிலை குறித்து தனக்கே கோபம் வர, இனி இதுபோல் இருக்கக்கூடாது என மனதில் முடிவு செய்தவள், விழா முடிந்தவுடன் சீக்கிரம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற முடிவுடன் அறையை விட்டு வெளியே வந்தாள். அதை தொடரும். நாளை பார்க்கலாமா?